வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். தமிழ் டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விகள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். இந்த 50 கேள்விகளுமே நம்மளுடைய நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா? இப்போ தமிழோட நியூ சிலபஸில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிரித்தெழுதுக, குரில் நெடில், சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, லகர அந்த வேறுபாடு அறிதல், இனவெழுத்து, சுற்றெழுத்து, வினா எழுத்து, இந்த மாதிரியான எல்லா டாபிக்ல இருந்துமே கொஷின்ஸ் வந்திருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி கொஷின் கொடுத்துருக்கோம்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஷின் கொடுத்துருக்கோம். அண்ட் இலக்கணம். ஸோ ஒரு 4-5 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இலக்கணத்துல இருந்து ஏகப்பட்ட டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை எல்லாத்துல இருந்துமே கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நியூ சிலபஸை ஆல்ரெடி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அண்ட் அதையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்டாகவும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வைஸ் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஷின் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் வரும், இந்த டாப்பிக்கில் வரும் அப்படிங்கிறது. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் லிங்க், இந்த எக்ஸாமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன், அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் கீழே வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நேம் கொடுங்க, உங்களோட டீட்டெயில் கேட்பாங்க. அதில் வந்து உங்களோட நேம் வந்து நான் கொடுங்க. நான் சும்மா இது வந்து என்னது டிராஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் ஒரு நம்பரு. ஸோ இது ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேள்விகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ கேள்விகளில் வந்து மேலே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வந்துடும். அண்ட் இதில் கேள்விகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேள்வியாக வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்னவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கொஷின் போயிருங்க. அண்டு கிட்டத்தட்ட வந்து 50 கேள்விகள் கொடுத்துருக்கோம். 50 கேள்விகளையும் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணோடனே இதில் வந்து கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும். ஓகேவா? சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த குறுகிய ஆன்சர்ஸ் அண்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லா சம்மரியுமே வந்துடும். ஒவ்வொரு கொஷினுக்கும் எது சரி, எது தப்பு, இந்த ஆப்ஷன் தப்பு, இந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரியே வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஒரு கொஷின் அண்ட் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்ரி சண்டே வந்து நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுக்கலாம். இந்த டெஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருதோ அந்த ஸ்கோரை இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். அண்டு யார் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக நான் வந்து ஒரு டாப் 10 மெம்பர்ஸ் அல்லது டாப் 5ல் எவ்வளோ பேர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டும் நான் வந்து வெளியிடுறேன். அண்ட் நேம் வந்து கரெக்டாக உங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா தான் யார் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த டெஸ்ட் எழுதும்போது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக தான் இருக்கும் எப்போயுமே. நீங்கள் எந்த டைமில் கூட இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 1 or 2 டைம்ஸ் கூட அட்டன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 டைம் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.